ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சார், அதிமுக பொறுத்தளவு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள், அந்த முடிவுகள் வந்த பிறகு அதிமுக ஒருவேளை போட்டிட்டு இருந்திருக்கலாம். திமுக உருவாக்கின திருமங்கலம் ஃபார்முலா போல் திமுக வந்து ஈரோடு கிழக்கில் ஒரு ஃபார்முலாவை தயார் பண்ணி அந்த தேர்தலை கையாண்டாங்க. இந்த பேட்டி இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், அது வந்து ஜனநாயகப்படி அங்கே தேர்தல் நடந்ததா? அதிமுக இடைத்தேர்தலை சந்தித்ததையும் சேர்த்து நெஞ்சில் கை வச்சு சொல்லுவோம் எப்படி நடந்துச்சுன்னு. இந்த தேர்தலை பற்றி பேசுங்க. நீங்கள் சொல்றீங்கல்ல, இந்த இடைத்தேர்தல் அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி நடந்துச்சு? அதிமுக ஆட்சியில் என்ன நடந்தது சொல்லுங்க. என்ன நடந்துச்சோ அதே தான் இப்போ நடக்குது. களத்தில் பிரச்சாரம் பண்ணுறான், இது நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா இந்த 1000 ரூபா பணம் வராது, உங்களுக்கு நிறுத்திடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு வாக்காளர் நாங்கள் களத்தில் இருந்து நாங்கள் சொல்கிறோம். களத்தில் தான் நீங்கள் இல்லையே. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் சார், அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. அதில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கருத்துக்களையே அதிமுக நிர்வாகிகள் சொல்றதா உங்க செய்திகள் வருது. அதாவது அதிமுக பற்றிய செய்திகள் என்றால் உங்க கற்பனை குதிரைகள் அப்படி. சார், அப்ப நிர்வாகிகள் கூட்டத்தில் என்னதான் நடக்குது? நிர்வாகிகள் கூட்டத்தில் நிர்வாகிகள் என்ன பேசுனாங்க, என்ன சொல்றாங்க? அது இன்னவுஸ்ல நடந்த கூட்டம் தான் சார். அந்த இன்னவுஸ்ல தான் எடப்பாடிக்கு எதிரான கருத்துக்களை நிறைய. யாரு உங்களுக்கு சொன்னா? அப்படியே நீங்க உங்க கற்பனை உள்ள இருந்து நிர்வாகிகளே சார். குறைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த நிர்வாகிகள்லாம் சேர்த்துக்கலாம், சசிகலாவை சேர்த்துக்கலாம் அப்படி சிலர். ஒரே கட்சியாக ஒன்றுபட்ட அதிமுகவாக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தெளிவா என்னோட பாதை பயணம் தெளிவா போயிட்டு இருக்கு. நீங்க வந்து கூடுதல் பலம் தானே, புது இன்னும் நபர்கள் சேர்ந்த கூடுதல் பலம் கட்சிக்கு இருந்திருக்கலாம். அவங்க தானே எல்லாமே சொன்னாங்க, அரசியல் விட்டு விலகிறேன்னு அவங்க தானே அறிக்கை விட்டாங்க. திருப்பி வந்துட்டேன். இது என்ன விளையாட்டாது சார்? இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி முக்கியமானது, அதை நம்ம விட்டுருக்க கூடாது. எங்க தொண்டர்கள் ஏத்துக்கலிங்க, கொதிப்படைஞ்சா இந்த பாஜக கூட்டணியே வேண்டான்னு ஒவ்வொரு தொண்டர்களும் சொன்னாங்க. இது வந்து எடப்பாடியார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த முடிவு எடுக்கல, அத்தனை தொண்டர்களும். ஸோ பாஜக கூட்டணி இல்லை, இப்போ வாய்ப்பே இல்லை. அதிமுக பிளஸ் நாம் தமிழர் கூட்டணி வேணும், நாம் தமிழர் கூட்டணியில் இணைச்சிக்கலாம்னு கேட்குறதா ஒரு தகவல் வருது. அமையுங்க, எல்லாத்தையும் ஊடகங்களுக்கு முன்னாடி சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே. ஏன்னா 8% ஓட்டு வாங்கி இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. இருக்கலாம், இருக்கட்டும். ஸ்டாலினை வீழ்த்த விஜய் பிளஸ் எடப்பாடி அப்படி ஒரு வியூகமும் சொல்றாங்க. அதற்கும் வாய்ப்பு இருக்கா? நிர்வாகிகள் எதுவும் கேட்டாங்களா? அதாவது சினிமா கதை எழுத போலாம் நீங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அதிமுகவின் மாநில இளைஞரணி இணை செயலாளர் திரு கோமல் அன்பரசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக பொறுத்தளவு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள், அந்த முடிவுகள் வந்த பிறகு அதிமுக ஒருவேளை போட்டிட்டு இருந்திருக்கலாம், அதிமுக தன்னுடைய வாக்குகளை தானே இழந்துருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. எங்கேருந்து வருது, யார் வைக்கிறா? நாங்கள் கட்சியாக இந்த தேர்தலில் போட்டியிடுவதில்லை, புறக்கணிக்கிறதுக்கான காரணங்களை மிக தெளிவாக சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாகவே அறிவிச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் எவ்வளவு மோசமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது, மக்களை வந்து இந்த ஊடகங்கள் வெளிக்காட்ட தவறிய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட இன்னொரு பக்கங்கிறது ரொம்ப ஜனநாயகத்தோட மோசமான கேலி கூத்தாக அங்கே நடந்தது. மக்களை ஆடு மாடுகளைப் போல, வாக்காளர்களை பட்டியில் அடைக்கிறது போல் கொண்டு வந்து அடைச்சி ஒரு நாள் முழுக்க அவங்கள வச்சுருந்து, இது இப்போ திமுக உருவாக்கின திருமங்கலம் ஃபார்முலா போல் திமுக வந்து ஈரோடு கிழக்கில் ஒரு ஃபார்முலாவை தயார் பண்ணி அந்த தேர்தலை கையாண்டாங்க. அதுக்கு பேர் தேர்தல்னு சொல்கிறதே ஜனநாயக நாட்டில் ரொம்ப அவமானகரமானது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை அங்கே உருவாக்கியிருந்தாங்க. இப்போவும் அதுக்கான திட்டமிடுதலோட அதுக்கான பணிகளோட அவங்க இருந்தாங்க. அப்படி தான் நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த தேர்தலை நடத்தி முடித்ததும் அப்படி தான் நடத்தி முடிச்சிருக்காங்க. இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த முடிவில் எந்த தவறும் இல்லைங்கிறது மெய்ப்பிக்கிற வகையில் தான் அவங்க அங்கே அந்த தேர்தல் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் சார், போட்டிக்கிட்டு இருந்தா ஒரு வலிமையான ஒரு எதிர்கட்சிக்கு அதுதான் அழகு. ஏன்னா சின்ன சின்ன கட்சி இல்லை போட்டியிடுறாங்க உங்களை விட. இல்லை நீங்கள் இது இடைத்தேர்தல் களம் இப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க, இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் டிஃபைன் பண்ணுறாங்க. ரைட் சார். நாம் தமிழர் கட்சி முந்தைய தேர்தலை விட கூடுதலாக வாங்கியிருக்கு வாக்கு. நாங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்றோம், வளர்ந்துகிட்டு இருக்கோம்னு காட்டுது. பாமக 2 மடங்கு வாக்கு வாங்குது. நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கை விட 2 மடங்கு வாக்கு வாங்குது. இது என்ன, நம்ம ஜீரோ இல்லை.
அப்படி இல்லை, நம்ம போட்டிட்டு இருந்தா தானே நீங்க அதை பத்தி பேச போறீங்க. புறக்கணிக்கிறோம்னு சொல்றோம். அதிமுகவினர் யாரும் புறக்கணித்த மாதிரியே தெரியலையே. அதிமுக தலைமை சொல்லிடுச்சு, நோட்டாக்கு கூட 1% கூட வரலையே. அப்போ 1% கூட வாங்கலைங்கும் போது, அதாவது நீங்க வந்து ஊடகங்களை பொறுத்த மட்டும் திமுக செய்கிற ஜனநாயக படுகொலைகளை எந்த நாளும் வாய் திறந்து பேசுவதற்கு நீங்கள் தயாராகவே இல்லை. இந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க சொல்லுங்கள். இப்போ கூட அங்கே நடந்தது, நீங்கள் இந்த பேட்டி இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். அது வந்து ஜனநாயகப்படி அங்கே தேர்தல் நடந்ததா? அதிமுக இடைத்தேர்தலை சந்தித்ததையும் சேர்த்து நெஞ்சில் கை வச்சு சொல்லுவோம் எப்படி நடந்துச்சுன்னு. இந்த தேர்தலை பத்தி பேசுங்க. நீங்க சொல்றீங்கல்ல இந்த தேர்தல்ல அதிமுக ஆட்சி காலத்துல எப்படி நடந்துச்சு, அதிமுக ஆட்சியில என்ன நடந்தது சொல்லுங்க. என்ன நடந்துச்சோ அதே தான் இப்பயும் நடக்குது. இல்லையே, அப்பயும் ஜனநாயக முறை நடந்துச்சு. எங்க நீங்க அதை தான் சொல்றேன். இப்படி ஊடகங்கள் கண்மூடித்தனமாக திமுக அரசாங்கத்தை ஆதரிப்பதால் தான் அவர்கள் எல்லா தவறுகளையும் நாம எல்லா மோசமான முன்னுதாரணங்களையும் எழுதி கொண்டிருக்கிறாங்க. சார், நீங்க ஆடு மாடுகளை போல பட்டியல் அடைக்கிறாங்க மக்களை, வாக்காளர்களை. அதை எங்க கேட்டீங்க நீங்க? சார், ஆர்கே நகர்ல தேர்தல் முறைகேடு நடக்குதுன்னு தள்ளியே வைக்கிறாங்க. இல்ல, தேர்தலை ரத்து செஞ்சு மறுபடியும் வைக்கிறாங்க. அப்படி ஏதாவது நடந்துருச்சா ஈரோடு கிழக்குலயோ இல்ல விக்கிரவாண்டியிலயோ? தேர்தல் ஆணையம் சரியா நடக்கலன்னு தானே சொல்றோம். தேர்தல் ஆணையம் சரியா இப்ப ஒண்ணும் இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் விவகாரத்துக்கு வருவோம். நாடாளுமன்ற தேர்தலில் இந்த உரிமை தொகை விஷயத்தில் வந்து தேர்தலுக்கு 3-4 நாட்களுக்கு முன்னாடி 2000 ரூபா வந்து கிரெடிட் பண்ணுறாங்க பெண்களுக்கான உரிமை தொகையை. அந்த 1000 ரூபா பணத்தை சரியாக தேர்தலுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பு 2 மாதத்துக்கு சேர்த்து அவங்க அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை போடுறாங்க. இது வந்து தேர்தல் ஆணையத்தை தடுத்து நிறுத்தியிருக்கணுமா வேண்டாமா? இல்ல, மாசம் மாசம் கொடுக்கறது தானே. இல்ல அது ஒரு திட்டம்ல. ரேஷன்ல அதுக்காக நான் அரிசி போட மாட்டேன்னு சொல்லிட முடியாதுல்ல, தேர்தல் நடக்குதுன்னு. ரேஷன்ல போடுறது வேற, இது கிட்டத்தட்ட அப்படிதானங்க. பிரச்சாரம் என்ன பண்றாங்க? புது நலத்திட்ட உதவிகளை அறிவிக்க கூடாது, செய்யக்கூடாது. உதவிகள் வேறங்க நடந்துகிட்டு இருக்கிறத செய்யலாம்ல. நீங்க வாக்காளருக்கு நாங்க தான் கொடுக்குறோம், களத்துல பிரச்சாரம் பண்றோம். இது நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னா இந்த 1000 ரூபாய் பணம் வராது, உங்களுக்கு நிறுத்திடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு வாக்காளர் நாங்கள் களத்தில் இருந்து நாங்கள் சொல்கிறோம். களத்தில் தான் நீங்கள் இல்லையே. ஏங்க நான் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி பேசி, நாடாளுமன்ற தேர்தல் ஓகே சார், இந்த விக்கிரவாண்டியில் களத்துல இருந்து வெளியே வந்துட்டோம்ல. அதாங்க நீங்கள் திரும்ப ஜனநாயக படுகொலைவாதிகளை கேள்வி கேட்க வேண்டிய தார்மீக பொறுப்பை தமிழ்நாட்டு ஊடகங்கள் தட்டி கழிக்கிறதுனால தான் இப்படி ஒரு மோசமான காட்டாட்சியை என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின். வலிமையான எதிர்கட்சி இருக்கு, எதிர்கட்சி. ஆமா, சட்டப்பேரவையில் நாங்கள் வந்து கள்ளச்சாராயம் விஷயத்தை வந்து நாங்கள் எழுப்புறோம், பேசுகிறோம். அதுக்கு எங்கே அனுமதி கொடுத்தாங்க? எங்கள் எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வெளியேற்றி விட்டு அறைக்குள்ளார பதுங்கிட்டு இருந்துட்டு அப்புறம் வந்துட்டுல பேசுறாரு முதலமைச்சர். இருந்து பொறுமையா பேசி இருந்திருக்கலாம். ஏங்க புறக்கணிப்பு பண்ணி போயிடுறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது, புறக்கணிப்பு பண்ணலீங்க. நாங்க புறக்கணிப்பு பண்ணல, தவறா சொல்றீங்க பாருங்க. இப்ப கூட நீங்க இப்ப நடந்ததை பத்தி நீங்க இன்னைக்கு பேசுங்கன்னா கிமுக்கு போனீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. இப்ப நடந்த சம்பவம், இப்ப நடந்த என்ன சட்டப்பேரவையில் என்ன நடந்தது அது சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன நடந்தது? நீங்கள் இவ்வளோ 68 பேர் 65 பேர் அன்னைக்கு நிலமையில் 60 பேர் மேலே உயிரிழந்திருக்காங்க. தொடர்ந்து உயிரிழப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் உயிரிழப்பு இருக்குது, மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை சார், அதாங்க பேசுறதுக்குரிய நேரத்தில் பேசலாம் கிடையாதுங்க. இது பெரிய முக்கியமான பிரச்சனைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுவது தான் சட்டசபையோட மரபு. அதானே விதி. நீங்கள் என்ன அப்படி 0 ஹவரில் என்ன இப்போ கேள்வி நேரத்தில் என்ன இப்போ கேள்வி கேட்க போகிறீங்க? இதை விட என்ன 65 பேர் உயிரா உங்களுக்கு தெரியலையா? இப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஊடகங்கள் கேட்க தயங்குது. நேரலை ஒளிபரப்பில் ஏன் எதிர்கட்சி தலைவரோட பேச்சு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் எதை கண்டு பயப்படுது இந்த அரசு? எதை கண்டு பயப்படுது? மரபு இல்ல சார், மரபு அப்படிதான். என்ன மரபு? அதிமுக ஆட்சியிலும் அதே தானே மரபா இருந்துச்சு. இல்லை, நாங்கள் நேரலை பண்ணலையே. நேரலை பண்ணப்ப எல்லாரும் தான் கொடுத்தோம். நீங்கள் இந்த முதலமைச்சர் பேசுறதையும் முதலமைச்சருக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் ஜால்ரா அடிக்கிறது மட்டும்தான் காமிக்கிறது. மரபா அப்படிதானே இருந்துட்டு இருக்கு. இல்லையே. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன திமுகவோட தேர்தல் வாக்குறுதி என்ன? சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்புன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? ஏன் செய்யல? அதான் கேட்குறோம் நாங்க. எதிர்கட்சி தலைவரோட பேச்சை மட்டும் எதுக்காக பயந்து நீங்க வந்து இருட்டடிப்பு செய்றீங்க? அப்ப
இதெல்லாம் தாங்க கேட்கணும் ஊடகம். நீங்கள் எங்களை மாறி எங்களை விரட்டி கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னும் இப்போ கேப்டன் விஜயகாந்த் சொன்னது மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு ஏதாவது தில்லு திராணிலாம் இருந்ததுன்னா அவங்கள கேள்வி கேளுங்க. எங்களை தான் விரட்டி கேள்வி கேட்குறீங்க நீங்கள். எந்த ஊடகம் ஸ்டாலின் ஏன் கள்ளச்சாராய சாவு நிகழ்ந்த இடத்துக்கு போகலன்னு இது வரைக்கும் கேட்டிருக்கா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். எந்த ஊடகமாவது ஏன் போகல முதலமைச்சர்? இவ்வளோ பெரிய ஒரு டிசாஸ்டர் அங்கே நடந்திருக்கு, ஏன் போகல முதலமைச்சர்? எந்த ஊடகம் கேட்டிருக்கு இதை? முதல் ஆளா எங்களுடைய கழக பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை எதிர்க்கட்சி செயலாளர் முதல் ஆளா அங்கே போய் இருந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி, அங்கே நாங்கள் போய் எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்த பிறகு தான் அரசோட அறிவிப்புகளே வருது. அந்த கல்வி செலவை ஏற்றுக்கிறோம், பாதிக்கப்பட்ட குடும்பத்து பிள்ளைங்களோட கல்வி செலவை ஏற்றுக்கிறோன்னு அதிமுக சார்பில் ஏற்றுக்கிறோன்னு சொன்ன பிறகு தான் அரசோட அறிவிப்பே வருது. இந்த லட்சணத்தில் இந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் சார் அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. அதுல பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கருத்துக்களையே அதிமுக நிர்வாகிகள் சொல்றாங்க. உங்க செய்திகள் வருது. அதாவது உங்க கற்பனைகளுக்கு ஊடகங்களோட கற்பனைகளுக்கு எல்லை இல்லாம போகுது. வரன்முறை இல்லாமல் உங்கள் கற்பனைகள், அதுவும் குறிப்பா அதிமுக பற்றிய செய்திகள் என்றால் உங்க கற்பனை குதிரைகள் அப்படியே. அப்ப நிர்வாகிகள் கூட்டத்துல என்னதான் நடக்குது? நிர்வாகிகள் கூட்டத்துல அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட அங்கே என்ன தேர்தலில் வாக்குகள் குறைந்த காரணம் என்ன, தேர்தலில் சரி தவறுகள், நிர்வாகிகள் என்ன பேசுனாங்க, என்ன சொல்றாங்க, அது இன்னவுஸ்ல நடந்த கூட்டம் சார். அந்த இன்னவுஸ்ல தான் எடப்பாடிக்கு எதிரான கருத்துக்களை நிறைய. யாரு உங்களுக்கு சொன்னா? அப்படியே நீங்க உங்க கற்பனை உள்ள இருந்து நிர்வாகிகளே சார். யாரு, எந்த நிர்வாகி சொன்னாங்க சொல்லுங்களேன்? எந்த நிர்வாகி சொன்னாங்க சொல்லுங்க. நான் இப்போ இன்னைக்கு கூட எங்க மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கான ஆய்வு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நாங்கள் போய் பேசிட்டு தான் வரோம். எல்லாரும் என்ன பேசுனீங்க, என்ன சொன்னீங்க? அது எப்படி உள்ளரங்க கூட்டம் நடந்தது உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? நாங்கள் அதாவது பொதுக்கூட்டம் போட்டு பேசுறோங்கிறது வேற சார். ராணுவ ரகசியம் இல்ல, கட்சி வளர்ச்சி தானே. தொண்டர்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதான் சொல்றேன். 1.5 கோடி தொண்டர்களுக்கு எப்படிதான் தெரியும்? ஒரு நிர்வாகிகள் போய் சொல்லுவாங்க. எங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் இப்ப ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. முக்கிய மக்களும் தெரிஞ்சுக்கிட்டு, நிர்வாகிகளும் தெரிஞ்சுக்கிட்டு, கடைக்கோடி தொண்டர்களும் தெரிஞ்சுக்கிட்டு அறிவிங்க. இதுதான் நடக்க நேரலை செய்யுங்க. இருங்க. அதாவது நாங்கள் எங்களோட கட்சிக்குள்ளார ஒரு உள்ளரங்க கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் அந்தந்த தொகுதிக்கு உட்பட்டு இருக்கிற பிரச்சனைகளை, நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சனைகளை பற்றி நாங்கள் ஆய்வு செய்கிறோம். அதை எப்படிலாம் சரி செய்யணும்னு எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுக்கு அறிவுரைகள். அதான் அந்த குறைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த நிர்வாகிகள்லாம் சேர்த்துக்கலாம், சசிகலாவை சேர்த்துக்கலாம், அப்படி சிலர். அப்படிலாம் எந்த கருத்துமே இல்லைங்க. முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சேர்த்துக்கலான்னு சொல்கிறவங்க ஒற்றை நபர்கள். அவங்க பின்னாடி யார் இருக்கா? எந்த நிர்வாகிகள் இருக்காங்க? கட்சி எங்கே இருக்குது? ஒரே கட்சியாக ஒன்றுபட்ட அதிமுகவாக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தெளிவாக எங்களுடைய பாதை பயணம் தெளிவாக போயிட்டு இருக்கு. நீங்கள் கூடுதல் பலம், புது இன்னும் நபர்கள் சேர்ந்த கூடுதல் பலம். கட்சிக்கு தொடர்பே இல்லாதவங்கள இப்போ இன்னைக்கு இதில் அவங்க கட்சியில் உறுப்பினர் இல்லை, கட்சியில் தொடர்பு. 2017க்கு முன்னாடி சார் இருந்திருக்கலாம். அவங்க தானே எல்லாமே சொன்னாங்க, அரசியலை விட்டு விலகிறேன்னு அவங்க தானே அறிக்கை விட்டாங்க. இப்போ திருப்பி வந்துட்டேன். இது என்ன விளையாட்டாது? அரசியல் விளையாட்டு சார். ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விட்டு கொடுத்துருப்பாங்க. சரி, ஜெயிக்கல, தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு, நம்ம போய் காப்பாற்றுவோம்னு நினைச்சிருக்கலாம். பொதுவாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அரசியல் களத்தில், தேர்தல் அரசியலில் வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப இயல்பானது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வெற்றியாலையோ ஒரு தோல்வியாலையோ ஒரு பின்னடைவாலையோ ஒரு ஏக்கம் எப்பவுமே தன்னோட வலிமையை இழந்துடாது. புரிஞ்சுங்க. அதுவும் அனைத்து இந்திய அதிமுக மாதிரியான தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு வலிமையான இயக்கம் நிச்சயமாக தன்னுடைய பலத்தை எந்த நாளும் தொடர்ந்து தோல்வியாக வந்துட்டு இருக்குன்றாங்கல்ல. நீங்கள் அதான் நான் சொல்லணேன். இது திரும்ப நீங்கள் கட்டமைக்கிற ஒரு விஷயம், மீடியா கட்டமைக்கிற விஷயம், ஊடகங்கள், திமுக சார்பு ஊடகங்கள் கட்டமைக்கிற ஒரு விஷயம். அப்படி நீங்களா ஒரு மாயை உருவாக்கி அவங்க வந்தால் சரியாகும், இவங்க வந்தால் சரியாகும், பிளவு எங்கே பிளவுங்கிற வார்த்தையே சரி சார். ஓபிஎஸ் இருக்காரு, அவர் அதை தான் சொல்கிறேன். ஒற்றை நபர்கள்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஓபிஎஸ்ஸை ஏன் கட்சியில் சேர்க்க முடியாதுங்கிறதுக்கு 1000 காரணங்களுக்கு தலைமை கழகம் இந்த தொண்டர்கள், லட்சோப லட்சம் தொண்டர்கள்
ஒரு கோயிலாக மதிக்கிற ஒரு இடம். அந்த இடத்த அடித்து நொறுக்கி காலால் எட்டி உதச்சி, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவரோட அறையெல்லாம் இருந்த பொருள்கள் அது இதெல்லாம் காலால் எட்டி உதச்சி அடித்து, அங்கே இருக்கிற பொருள்கள் கோப்புகள் எல்லாம் அள்ளிட்டு போய், யாராவது எந்த எந்த தொண்டன் ஒரு 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 கடைகோடி தொண்டன் கூட ஒரு கோபம் வந்தது, ஒரு ஏக்கத்து மேலே ஒரு வருத்தம் வந்ததுன்னா அமைதியாக இருப்பான். இந்த ஏக்கத்தை பொறுத்த மட்டும் அப்படி தாங்க. ஆனால் இந்த ஏக்கத்தால் எல்லா விதமான பலன்களையும் அனுபவிச்சு முதலமைச்சருங்கிற உயர்ந்த பதவி வரைக்கும் இருந்த ஒரு நபர் இப்படி ஒரு தரம் தாழ்ந்த செயலை அந்த இடத்துல அன்றைக்கி செஞ்சுருக்காரு. அவரை நீங்கள் எப்படி சேர்த்துக்கிறதுக்கு எந்த கட்சி தொண்டர் மனசு வரும் சொல்லுங்கள்? எந்த கட்சி தொண்டருக்கு மனசு வரும் சொல்லுங்கள்? ஸோ வாய்ப்பே இல்லைன்றீங்க. அது பொதுச்செயலாளர் தெளிவாக ஆனால் சொன்னாங்க. கட்சி நிர்வாகிகள் சிலர் விரும்புகிறதா தகவல் வருது. இல்லை, நீங்கள் திரும்ப நான் சொல்கிறேன், இந்த சிலர் விரும்புகிறதா தகவல் வருது, அப்படி கூறப்படுகிறது. மறுக்கவும் இல்லை சார். யார் மறுக்கல? இப்போ இந்த குறிப்பிட்ட நபர்கள்லாம் இவங்கெல்லாம் இதை விருப்பம் தெரிவித்ததா செய்திகள் வருது. அவர்கள்லாம் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவங்க மறுக்கவும் இல்லை. நீங்கள் இந்த இந்த டிஜிட்டல் மீடியாவோட வளர்ச்சிக்கு பிறகு தினம் ஒருவர் இஷ்டம் போல் அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கற்பனை குதிரைகளை, கற்பனை கதைகளை அதை ஏற்றி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அரசியல் இயக்கம் தினம் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே உட்காந்துருக்கணும் என்னங்க? சரி, இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி முக்கியமானது, அதை நம்ம விட்டுருக்க கூடாது. இல்லை திருப்பியும் பாஜக கூட்டணிக்கு இல்லை யாரு சொன்னா? நீங்க நான் அதான் கேட்குறேன். இப்போ இதை வந்து நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அண்ணா பெயரில் எங்களோட கட்சி இருக்கு. கட்சியோட பெயரே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவோட பெயரில். அந்த அண்ணாவை இழிவுபடுத்துகிறாங்க. அவர் சொல்லாத பேசாத ஒன்றை பேசுனதா சொல்லி இழிவுபடுத்துகிறாங்க. சரிங்களா? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்சி தொண்டர்கள் என்பதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தாயாக, தன்னிகரில்லாத ஒரு தலைவியாக, எண்ணற்ற நலத்திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு வாரி கொடுத்தவராக, இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மனங்களில் நிறைஞ்சிருக்கிறவராக இருக்கக்கூடிய தலைவி. அவரை பற்றி தவறாக பேசுகிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக எங்களுடைய தலைவர்களை இழிவுபடுத்துவதும் தவறாக பேசுவதுமே வேலையாக வைத்திருக்கிற ஒரு கட்சியோடு எப்படி கூட்டணி வைக்கிறது? ஆனால் சார், அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களோட ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு மலர் அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு தான் பிரச்சாரமே பண்ணுறாங்க. ஏன் விக்கிரவாண்டி தேர்தலில் கூட பேனரில் போட்டுக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதை ரெண்டு வகையாக பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு எங்கள் தலைவி இல்லாமல் அவங்களுக்கு இங்கே வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க அதனால் அப்படி செய்கிறாங்க. ஏன் அதை செய்கிற நீங்கள் இதை நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ பேசுனது அந்த வடிவேல் பாணியில் சொல்லாமா, அது வேற வாய் இது வேற வாயின்னு? எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கலிங்க, கொதிப்படைஞ்சான். இந்த பாஜக கூட்டணியே வேண்டான்னு ஒவ்வொரு தொண்டர்களும் சொன்னாங்க. இது வந்து எடப்பாடியார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த முடிவு எடுக்கல. அத்தனை தொண்டர்களும், கட்சியோட மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி அத்தனை நிர்வாகிகளும் அவ்வளவு பேரும் இந்த இந்த கூட்டணி, இந்த கட்சியோட நம்ம கூட்டணி வேண்டான்னு சொன்னதுனால தான் அந்த முடிவு எடுத்தாங்க. ஸோ பாஜக கூட்டணி இல்லை, அப்போ வாய்ப்பே இல்லை. ஏங்க இப்போதான் இல்லாமல் தேர்தலை சந்திச்சுட்டோமே நாங்கள். என்ன வேணாலும் நடக்கட்டுமே, என்ன வேணாலும் நடக்கட்டும். ஒரு வலிமையான கூட்டணின்றோம், எப்படி அமைப்போம்? அமைக்கிறப்ப நீங்கள் பாருங்கள், சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குகிற போது மிக வலிமையான கூட்டணி உறுதியாக அமையும். அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கிற வகையிலே மிக அருமையான, மிக சிறப்பான ஒரு கூட்டணி அமையும். இப்பதான் சொல்றாங்க, இப்படி ஒரு குரூப் கேட்குறாங்க, தொண்டர்கள் நிர்வாகிகள்லேயே ஒரு குரூப் வந்து அதிமுக பிளஸ் நாம் தமிழர் கூட்டணி வேணும், நாம் தமிழர் கூட்டணியில இணைச்சிக்கலாம்னு கேட்கறதா ஒரு தகவல் வருது. நீங்க இந்த கற்பனை இல்லை, உள்ள நிர்வாகிகள் அதாங்க சொல்றேன். எந்த நிர்வாகி இல்லை சார், இப்போ நீங்க ஒரு கருத்து சொல்லியிருப்பீங்க, நீங்க உங்க கட்சி நிர்வாகிகள்கிட்ட அதை சொல்லுவீங்க, அந்த நிர்வாகிகள் வெளியில சொல்லுவாங்க. பொதுவாக ஒன்று தெரிஞ்சுங்க, எங்களோட இயக்கத்தை பொறுத்த மட்டும் கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான். ரைட். நாம் தமிழர் பிளஸ் இல்லை அதிமுக நீங்க வந்து யாருமே நீங்க இந்த கூட்டணி இந்த கட்சியோட வைக்கணும், அந்த கட்சி கரெக்ட் அப்படிங்கிறது பேச அது வந்து இயல்பல்ல. நீங்க தேர்தல் நேரத்தில் அதை உரிய முறைப்படி என்ன செய்யணுமோ தலைமை கழக நிர்வாகிகள் அவங்க கலந்து ஆலோசித்து
பொதுச் செயலாளர் வந்து அதை பற்றின உறுதியான முடிவை அறிவிப்பாங்க. இப்போ நம்ம வந்து இப்போவே நீங்கள் அவங்கவுங்க இஷ்டப்படி கற்பனை இதுபடி பேசிகிட்டு இருந்தோம்னா அதுக்கு எப்படி எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியும்? ரைட்டு, வலிமையான கூட்டணின்றோம். இப்போ அமையுங்க, எல்லாத்தையும் ஊடகங்களுக்கு முன்னாடி சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே. ஏன்னா 8% ஓட்டு வாங்கி இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. இருக்கட்டும். நாளைக்கு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில தேர்தல் உடன்படிக்கை மட்டுமாவது உங்க ஆசைகள், உங்க அபிலாஷைகளை ஆசையில தொண்டர்கள் கேட்கறதா தகவல் வந்துச்சு. அந்த தொண்டரும் கேட்கலீங்க. ஓகே, யாரும் விருப்பம்லாம் படல. எங்க எந்த தொண்டரும் விருப்பப்படல. அப்படிலாம் நான் வந்து எங்களுடைய கட்சியை வலிமைப்படுத்துற இப்போ இந்த கூட்டங்களில் கூட நீங்கள் கேட்டீங்களே திரும்ப என்னன்னு, நாங்கள் கூட்டணியை பற்றிலாம் எந்த ஆலோசனையும் அதில் செய்யலை. எங்கள் கட்சியை வலிமைப்படுத்துவதற்கும் எல்லாருக்குமே ஒரு அரசியல் கட்சியாக ஒரு 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 தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வதும், தவறுகளை சரியாக்குவது எப்படி, நம்ம வந்து எங்கே குறைகள் இருந்தது அந்த குறைகளை எப்படி நிறையாக்குவது, எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தல்களை எப்படி எதிர்கொள்வது, அதற்கு எப்படி தயாராகுதுங்கிறத பற்றி தான் நாங்கள் இந்த ஆலோசனை கூட்டங்களில் பேசுகிறோம். முழுக்க அது சம்மந்தம். நீங்கள் யூ பிலீவ் மீ ஆர் நாட், நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க, அது என்னோட கவலை இல்லை. ஆனால் உண்மையாக நடக்கிறது இதுதான். இதை தாண்டி உங்கள் கற்பனை சிறகுகளுக்கெல்லாம் நான் வந்து என்னன்னா சார், இன்னொன்று திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் அதிமுகவினுடைய பலம். ஆனால் இப்போ அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டையே கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்கள் எடுக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சீமானுடைய இந்த 8% ஓட்டில் பெரும்பகுதி அதிமுகவுக்கு வந்திருக்க வேண்டிய வாக்குகள் தான். அப்படியான சில விஷயங்கள்லாம் பேசப்படுது இல்லை. திமுக தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்று அதிமுக மட்டும்தான். அதிமுக தான் வலிமையான, இன்னும் சொல்ல போனால் திமுகவை விட வலிமையான இயக்கம் அதிமுக தான் கட்டமைப்பு ரீதியாக. இதை நீங்கள் உள சுத்தியோட எந்தவித பக்க சார்பும் இன்றி யோசித்து பார்த்தீங்கன்னா கள நிறுவனங்கள், புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்கிறதும், கடந்த கால வரலாறு சொல்கிறதும் அதுதான். அதனால் நீங்கள் இவங்க வர்றாங்க, இந்த தேர்தலில் 4% ஓட்டு வாங்குறாங்க, அடுத்த தேர்தலில் இப்படி ஒரு ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நாங்கள் வந்து அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. திமுகவுக்கு எதிர்ப்பாக திமுக இல்லை என்று சொன்னால் இங்கே அதிமுக தான். சார், இன்னொரு பக்கம் இப்போ விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, முழு நேரமாக வரப்போகிறாரு, இன்னும் ஒரு படம் முடிச்சுட்டு. இப்போ இப்படி ஒன்று பவன் கல்யாண் எப்படி வந்து தெலுங்கு தேசம் கட்சியோட சேர்ந்து ஜெகன்மோகனை வீழ்த்தினாரோ, இப்போ அந்த மாதிரி இங்கே ஸ்டாலினை வீழ்த்த விஜய் ப்ளஸ் எடப்பாடி அப்படி ஒரு வியூகமும் சொல்கிறாங்க. அதற்கும் வாய்ப்பு இருக்கா? நிர்வாகிகள் எதுவும் கேட்டாங்களா? ஏதாவது சினிமா கதை எழுத போகலாம் நீங்கள். இல்லை, இப்படியெல்லாம் கேட்குறாங்க, பார்க்குறோம்ல, படிக்கிறோம்ல, இப்படிலாம் யூகங்கள்லாம் யூகங்களுக்கெல்லாம் சரி வியூகங்கள் வருது. வியூகங்கள்ங்கிறது வந்து தேர்தல் நேரத்தில் அமைக்கிறது இல்லை. ஒரு இல்லை, யூகங்களுக்கு பதில் சொன்னோம்னா அது நல்லா இருக்காது. நான் ஏன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய சார்பாக நான் பேசும்போது இப்போ வியூகமாக எடுத்துங்களேன். இப்படி ஒரு வியூகம், இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நீங்கள் எது வெற்றி பெறுவதற்கான யூகமோ இன்னைக்கு நிலைமையில் தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சி மேலே வெறுப்போட உச்சத்தில் இருக்காங்க. நீங்கள் உடனே கேட்பீங்க, இந்த தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் இப்படி ரிசல்ட் வந்து 40க்கு 40 சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் பாருங்க, விக்கிரவாண்டி 1,24,000 இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் இடைத்தேர்தலில் பேசாதீங்க, திரும்ப நாடாளுமன்ற தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் மோடி வரக்கூடாது என்பதற்காக குத்தி தள்ளியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அவ்வளோதான விஷயமே தவிர நீங்கள் வந்து இவரோட நல்லாட்சி கொடுத்த சான்று அப்படின்லாம் நீங்கள் நினைக்க முடியாது. ஏன்னா களம் அப்படி இல்லை. மக்கள் தினம் வெந்து நொந்துட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலையோட உச்சமாக இருக்குது. இன்றைக்கி 5 கொலை நடந்திருக்கு. நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நாளில் இன்றைக்கி 5 கொலை நடந்திருக்கு. மூளை முடுக்கெல்லாம் போதைப் பொருள், விதவிதமான போதை தூள்கள், போதை பவுடரு, கஞ்சா, கள்ளசாராயம். டாஸ்மாக்கு இணையாக தமிழ்நாடு முழுக்கும் கள்ளசாராய விற்பனை கொடிகட்டி பறக்குது. காவல் நிலையங்களுக்கு அருகில், நீதிமன்றங்களுக்கு அருகில் மிக மோசமான ஒரு நிர்வாக திறனற்ற, எங்கே பார்த்தாலும் மின்வெட்டு. இப்போ குறிப்பாக எங்கள் காவேரிடெல்லாம் எடுத்திங்கன்னா இப்போ சாகுபடிக்கு தண்ணீர் இல்லை, மும்முனை மின்சாரம் கிடையாது. எல்லாவற்றிலும்
ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் மக்கள். இந்த 3 ஆண்டுகளில் ஸ்டாலின் அரசாங்கம் நாங்கள் ஆரம்பித்த திட்டங்களுக்கு இவர்கள் பெயர் பலகையை வைத்து தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர வேறொன்றும் அவங்க புதுசாக செய்யலை. நான் இன்னொரு செய்தியையும் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 1000 ரூபாய் பணம் கொடுப்பதற்கு நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, இப்படி சொல்லிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு, அதே மாதிரி எனக்கு ஒரு தகவல். 1000 ரூபாய் பணம் கொடுப்பதற்கு பணம் இல்லாமல் ஒரு காவல் நிலையத்திற்கும் மாதம் 10 லட்சம் ரூபாய் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஹெல்மெட் போடாமல் போகிறோம், ரோட்டை லைனை கிராஸ் பண்ணிட்டான், வண்டியில் பச்சை ஸ்டிக்கர் ஒட்டல, லைட்டில் சேப்பு ஸ்டிக்கர் ஒட்டல, இப்படியெல்லாம் என்னென்னத்துக்கெல்லாம் மக்கள்கிட்ட வாட்டி வதச்சி பணம் பிடுங்க முடியுமோ ஃபைனா வாங்குறாங்க. என்ன சார் 1200 கோடி சார், அதுக்கு அதில் ஃபைனா ஏங்க நீங்கள் எண்ணுங்க, கணக்கு போடுங்க. எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது? நான் இப்போ நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், நீங்கள் கணக்கு போடுங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? டார்கெட் எல்லாம் டார்கெட்டு தாங்க. டாஸ்மாக் டார்கெட்டு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு டார்கெட்டு, கள்ளச்சாராயத்துக்கு டார்கெட்டு நேராக திமுக காரங்களுக்கு போகுது. அதான் என்ன நடந்ததுன்னு அங்கே பார்த்தோம். வாகன தணிக்கைங்கிறது அது டிராஃபிக் ரூல்ஸ் சரியா. நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இங்கே இப்போ நடக்கிறது ஒரு காட்டாட்சி தர்பார் நடக்குது. அவ்வளவு ஒரு மோசமாக மக்களை வாட்டி வதைக்கிற ஆட்சி நடக்குது. நீங்கள் வாகன தணிக்கை என்பது வேறு, வலுக்கட்டாயமாக பிடித்து ஒருத்தரும் பொதுமக்களை தினசரி பாட்டி வதைக்கிறதுங்கிறது வேறு. நடக்குதா இல்லையா கேளுங்க. நீங்கள் மைக் எடுத்துகிட்டு போங்க, இப்போ 2 சிக்னலில் நின்று கேளுங்க என்ன நடக்குதுன்னு மக்கள் சொல்லுவாங்க. ஸோ அதனால் கூட்டணி எப்படி வேணாலும் என்ன வியூகங்கள் வேணாலும் வரலாம். அது தேர்தல் நேரத்தில் அதை பற்றி பேச வேண்டிய, கூட்டணிங்கிறத பற்றி தேர்தல் நேரத்தில் பேசணும். 1.5 ஆண்டு காலம் இருக்குது தேர்தலுக்கு. தேர்தல் நேரத்தில் கூட்டணியை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க. இப்போ 2024 நடக்க போகிற தேர்தல் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் நடக்க போகிற தேர்தல். இதில் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உறுதியாக வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய, ஆனால் தனித்தனி அணிகள் வந்துச்சுன்னா அப்போ எதிர்ப்போட்டுகள் பிரியும்ல சார். என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, எப்படி வேண்டுமானாலும் சூழல் இருக்கட்டும், உறுதியாக ஒரு நல்ல கூட்டணி அமையும். அனைத்து இந்திய அண்ணா திமுக 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை தமிழ்நாட்டிலே பெறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்கள் பண்ணுறதுலும் நன்றி. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.